150 ஆண்டுகளுக்கும் முன் உருவான சிங்கப்பூர் தமிழ் இலக்கியம் இன்று தொன்மையும் செழுமையான வரலாறும் நிறைந்த உறுதியான வேர்கள் கொண்ட பெரு விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. வெறும் பொழுதுபோக்குக்காக அல்லாமல் காலத்தின் சவால்களை எதிர்கொண்டு சமூகத்தின் கனவுகளை மனதில் கொண்டு சமுதாய மாற்றத்திற்காகவும் அடுத்த தலைமுறையினருக்கு அறிவு பெட்டகத்தை விட்டுச் செல்வதற்காகவும் எழுதியவர்கள் இவர்கள். இன்று நவீன சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்தின் சிற்பிகளாக திகழ்கின்றனர் நம் எழுத்தின் முன்னோடிகள். இதழியல், ஒலிபரப்பு, மொழிபெயர்ப்பு, படைப்பிலக்கியம் ஆகிய துறைகளில் சுமார் 60 ஆண்டுகள் பணியாற்றியவர் JM சாலி என அழைக்கப்படும் திரு ஜமாலுதீன் முகமது சாலி. JM சாலி அவர்கள் எழுத்துல ரொம்ப காலம் இருந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, அந்த குடும்பத்தில் அந்த எழுத்துங்கிற வேறு இருந்திருக்கு. சென்னை மாநில கல்லூரியில் முதுநிலை பட்டப்படிப்பை முடித்ததும் தமிழ் முரசு நாளிதழில் பணியாற்ற கோ சாரங்கபாணியால் அழைக்கப்பட்டு 1964 சிங்கப்பூருக்கு வந்தார் JM சாலி. சாதாரணமாக யார் வந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனால் இவர் குமுதத்தில் இருந்திருக்காருங்கிறதுனால அவரை தமிழ் முரசுக்கு அழைச்சி தமிழ் முரசில் ஒரு சிறப்பான ஒரு துணை ஆசிரியர் பொறுப்பு மாதிரி ஒன்று கொடுத்து தமிழ் முரசில் அவர் பணி செஞ்சார். பெரும்பாலும் கோச்சா எல்லாத்தையும் எழுத சொல்லுவார், மொழிபெயர்ப்பெல்லாம் கொடுப்பார். தலையங்கம் எழுதுகிற வேலைக்கு மட்டும் போகவே மாட்டார். அதை ரொம்ப நம்பிக்கையாக உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த முறையில் தலையங்கம் இவர்கிட்ட நம்பிக்கையாக கொடுத்தாரு. செய்தித்துறை கிட்டத்தட்ட 17 வருஷம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். செய்தித்துறையில் ஒரு பெரிய புரட்சியை தான் ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அவருக்கு கைவந்த கலை நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள் அப்படி இருந்தாலும் கூட அவர் மிகச்சிறப்பாக செய்கிறது மொழிபெயர்ப்பு தான். ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மொழி மாற்றம் செய்யும் பொழுது அதனுடைய அடிப்படை வேறு பாதிக்கக்கூடாது. அந்த வகையில் மொழி மாற்றம் செய்யக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் அவர். இத்தனை காலமும் சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், செய்திகள் என அவரது எழுத்து பயணத்திற்கு இடைவிடாமல் தொடர்ந்து JM சாலி எழுதி கொண்டே இருந்தார். அவருடைய அந்த 64 நூல்கள் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். பல தளங்கள் எழுதியிருக்காரு. கதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், நாவல்கள், மொழிபெயர்ப்பு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இதில் இந்த அலைகள் பேசுகின்றன அப்படிங்கிற நாவலை பற்றியும், ஆயுள் தண்டனைங்கிற நாவலை பற்றியும் பரவலாக பாராட்டு அவருக்கு கிடைச்சது. அரை நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட அவரது இலக்கிய பயணத்தில் 2012ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் ஆக உயரிய விருதான கலாச்சார பதக்கம், 2015ஆம் ஆண்டு தென்கிழக்காசிய எழுத்து விருது உள்ளிட்ட பல விருதுகளை JM சாலி பெற்றுள்ளார். ஒரு எழுத்தாளனுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் போது இவர் மாதிரி நம்ம ஏன் எழுதக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு எழுத்துத்துறைக்கு புதுசாக வர்றாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த துறையில் இருந்தாலும் கூட, துறையிலேருந்து வெளியே வந்தாலும் கூட எழுத்தை பற்றியே தான் அவர் சிந்திச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு முக்கியமாக தமிழ் இலக்கியம் சார்ந்து, இஸ்லாமிய சமூகம் சார்ந்து ஏதாவது ஒரு தகவல் வேணும்னு சொன்னாங்க, JM சால்கிட்ட போய் கேட்டிங்கன்னாக்க உடனே சொல்லுவார். அந்த முறையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோடி அவர். அவரை போலவே பல விருதுகளை பெற்று சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றியவர் திரு ராமகண்ணபிரான். அந்த மாணவர் பருவத்திலேயே கதை கொண்ட மனிதனாகவும் அரும்பு எழுத்தாளனாக சில கதைகளை எழுதினதாக இருக்கிறேன். அதுக்கு அடிப்படை காரணம் கதை வாசிப்பு மட்டுமல்ல, அப்பாவுடைய கடையாக இருந்தாலும் அந்த காலத்து தமிழர்கள் மாதிரி இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் வைக்கிறோம். அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு போயிடுவார். நான் தனியனா கடையின் மேனேஜருடைய கண்காணிப்புலையும் சிப்பந்திகளுடைய இதில் தனி மனிதன், அந்த தனி மனிதன், அந்த லோன்லினஸ், அந்த தனிமையை விரட்டுறதுக்கு எழுத்து எனக்கு பொழுதுபோக்காக இருந்ததுனால ஒரு மாணவ பருவத்தில் my writing started writing as a hobby. அந்த ஹாபி பேஷன் ஆகி it became a part of my life. குறுநாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள் என 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து எழுதி சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்த்த திரு கண்ணபிரான் 1990ஆம் ஆண்டு தென்கிழக்காசிய எழுத்து விருது, 1998ஆம் ஆண்டு கலாச்சார பதக்கம் ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார். முதல்ல மாணவ பருவத்தில் பேரை அச்சில் பார்க்கும் பொழுது
அதில் ஏற்பட்ட ஆனந்தம் ராம கண்ணபிரானுங்கிறத எழுத்தில் தமிழ் முரசில் பார்க்கும் பொழுது அதில் இருந்த ஒரு ஆனந்தம். அப்புறம் பத்திரிக்கையில் வரும்பொழுது நீ எழுத்தாளனான்னு சொல்லும் பொழுது அந்த பத்திரிக்கை புகழ் எனக்கு ஒரு போதை உணர்வை ஏற்படுத்தினது. 1970களில் சிங்கப்பூர் இலக்கிய களத்தை அமைத்த 10 எழுத்தாளர்களுள் ஒருவராகவும் 1990களில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக கலைகள் மையத்தின் குழு உறுப்பினராகவும் செயல்பட்டார் திரு கண்ணபிரான். 21 புத்தகம் நான் போட்டிருக்கேன். 21 நூல்களுக்கு அதிபதினுங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். அதில் ஒரு நூல் எனக்கு ரொம்ப பிடித்த நூல். அது என்னன்னா பீடம், என்னுடைய முக்கியமான படைப்புன்னு நான் கருதுகிறேன். அதுதான் இந்த 21 புத்தகத்தில் பீடம் சிறந்த நூல்னுங்கிறது சொல்கிறோம். எழுத்தாளர்கள் ஒரு பக்கம் இருக்க, சிங்கப்பூரின் மூத்த தமிழ் கவிஞர்களுள் ஒருவராக திகழ்பவர் காத்துமு இக்பால். சிங்கப்பூரில் மலாயா நண்பன் ஒரு பத்திரிக்கை இருந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. மலாயா நண்பன், அதில் ஒரு மதிதாசன்கிற ஒரு கவிதை எழுதிக்கிட்டார் பெரும்பகுதி. அந்த கவிதைகளை படிக்கும் பொழுது கவிதையின் மேலே ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் நானும் எழுத ஆரம்பித்தேன். 1999 தமிழவேல் விருது, 2001 தென்கிழக்காசிய எழுத்து விருது, 2014 கலாச்சார பதக்கம் என பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். தமிழ் முரசு நடத்திய கவிதை போட்டிகளில் கலந்து கொள்ள வெண்பா என்ற கவிதை வகையின் இலக்கண விதிகளை கற்றுக்கொண்ட போதுதான் தொடங்கியது கவிஞராக அவரது இலக்கிய பயணம். நான் தஞ்சாவூரில் குடியிருந்தேன். தஞ்சாவூரில் குடியிருக்கும் பொழுது ஐ உலகநாதன்கிற ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ உலகநாதன், முத்தமிழன், இந்த மாதிரி கூட்டத்தோடு உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரம் கவிதையை தான் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த காலத்தில் துவங்குறது அந்த பிரியம். புது கவிதைகளின் தோற்றத்தை பெரிதினும் ஆதரித்த அன்றைய கவிஞர்களுள் இவரும் அடங்குவார். கவிதை எழுதுவதற்கு முறைப்படியாக யாரிடமும் சென்று கற்றுக்கொள்ளவில்லை. புலவர் குழந்தையுடைய ஒரு நூல் உண்டு, யாப்பதிகாரம்னு நினைக்கிறேன். அதை வாங்கி படிச்சுட்டே இருக்கும் பொழுது புது கவிதைகள் பற்றிய பல பேர் புது கவிதைகள் எழுதி கொண்டாங்க. அதையும் எழுதணும்னு நினச்சி எழுதும்போது என்னுடைய சுற்று வட்டாரத்திலே பலருக்கு அது பிடிக்கலை. இருந்தாலும் கூட புது கவிதை எழுத ஆரம்பித்தேன். 15க்கும் மேற்பட்ட கவிதை நூல்களின் ஆசிரியராக மட்டுமின்றி 200க்கும் மேற்பட்ட சிறுவர் பாடல்களையும் 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளையும் இயற்றியுள்ளார். யாப்பிலக்கணம் அந்த காலத்தில் ரொம்ப பேர் படிக்கலை, புதிய இளைஞர்களை சொல்கிறேன். அப்போ அவர்களும் புது கவிதையின் மேலே நிறைய விருப்பம் வைத்திருந்தார்கள். அவர்களும் எழுத ஆரம்பித்தார்கள். சிங்கப்பூர் பெருவிரைவு வண்டிகளில் 1995 வலம் வந்த இவருடைய தண்ணீர் எனும் கவிதை ஜெர்மனியின் ஹெனோவர் நகரில் நடைபெற்ற எக்ஸ்போ 2000 எனும் கண்காட்சியிலும் இடம்பெற்றது. அதோடு காலை, கவிதை மூச்சு, நீலக்கண்ணாடி போன்ற அவரது கவிதைகள் பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களின் பாட புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளன. சிறுவர்களுக்காக எழுதிய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிரியம். அந்த சிறுவர்களுக்காக எழுதிய பாடல்களை திருமதி யசோதா சோமசுந்தரம்னு ஒரு அம்மா இருந்தாங்க, கன்னட இசை நல்ல தெரிந்தவர்கள். பெரும்பகுதி பாடல்களுக்கு அவர்கள் தான் இசையமைத்தார்கள். நம்ம சிங்கப்பூர் வானொலியில் போச்சு, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நான் 3 பாடல்களை கொடுத்துடணும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 கவிதைகள் அவைகள் இசை அமைத்து சிறுவர்கள் பாடும்படியாக இருந்துச்சு. என்றும் மறையா செந்தமிழின் அழகை இலக்கியத்தின் வடிவில் உயிர்ப்பித்து பாரம்பரியத்தையும் நவீன சிந்தனைகளையும் இணைத்து சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்திற்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியவர்கள் இவர்களை போன்ற பல முன்னோர்கள், நம் எழுத்தின் முன்னோடிகள்.